இந்த பூமியில் நம்ம வாழ்வதன் நோக்கமே நல்லா வாழ்ந்து சந்தோஷமாக புசித்து குடித்து, கிராமங்களில் சொல்லுவாங்க வெந்த கஞ்சியை குடிச்சிட்டு விதி வந்தால் சாகலான்னுட்டு இருக்கேன் அப்படின்னு. அதற்காக தேவன் நம்மை படைக்கவில்லை. இந்த பூமியில் நம்மை முன் குறித்து ஒவ்வொரு பிள்ளையையும் உலக தோற்றத்துக்கு முதலே முன் குறித்து தாயின் கருவிலே நாம் உருவாவதற்கு முன்பாகவே நம்மை பெயர் சொல்லி அழைத்து, எப்படிப்பட்ட பாவத்தில் கிடந்த நம்மை தூக்கி எடுத்து அவருடைய இரத்தம் கொண்டு பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளைகளாக்கி நீதிமான்களாக்கி பரிசுத்தவான்கள் என்று அழைத்து இந்த பூமியில் அவரை போலவே பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் கை கொண்டு அவரோடு கூட நித்தியத்துக்கும் ஹல்லேலூயா வாழ வேண்டும் என்கிற உன்னதமான நோக்கத்துக்காக தான் நம்மை படைத்து வைத்து ரட்சித்து ஒரு நல்ல சபையில் சேர்த்து, இது ஒரு மணவாட்டி சபை. இந்த சபையோடு அவரோடு நாம் செல்ல வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். The purpose of God for us is to live holy, acceptable life unto God and to be with Him eternally. Hallelujah. அதுதான் ஒரு eternal life. We have a eternal life to live with Him. That is the purpose of God for us. அப்போ இந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும்? God says, I have betrothed you for me. நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் எனக்கு நியமித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களிலே ஆண்டவர் சொல்றாரு, நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நான் எனக்கு நியமித்திருக்கிறேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கங்களால் உன்னை எனக்கு நியமித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நித்திய விவாகத்துக்கென்று அவர் மணவாளன், நாம் மணவாட்டி. ரட்சிக்கப்பட்டு தேவ சபையில் நாம் சேரும்போது கர்த்தர் அவருடைய மணவாட்டியாய் அவருக்காக நம்மை நிச்சயித்து கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. அடுத்து 20வது வசனம் சொல்லுகிறது, உண்மையாகவே உன்னை எனக்கு நியமித்து கொள்ளுவேன், நீ என்னை அறிந்து கொள்ளுவாய். அப்போது இந்த நான் சொன்னேன், இந்த யார் மணவாட்டி? சூலூர் விக்டரி சபை மட்டுமா? இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளிலும் ரட்சிக்கப்பட்டு அவருக்காக கடைசி வர வைராக்கியம் பாராட்டுகிற விசுவாசிகள் எல்லோரும் சேருவது தான் ஒரே ஒரு மணவாட்டி சபை, அகில உலக சபை, யூனிவர்சல் சர்ச் அப்படின்னு சொல்கிறோம். இந்த யூனிவர்சல் சர்ச் இஸ் கோயிங் டு பி த பிரைட் ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் ஹஸ்பண்ட். ஹல்லேலூயா. He is the bridegroom. Jesus is the bridegroom and we are his bride. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். I will betroth you for me. பவுல் சொல்றாரு 2 கொரிந்தியர் 11:2, நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியினால் தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். உங்களை கற்புள்ள கன்னி. எந்த ஒரு புருஷனும் கெட்டு குட்டிச்சோரான ஏதாவது ஒரு பிள்ளையை பார்த்து இந்த உன்னையை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவானா? நீங்கள் யாராவது அப்படி செய்வீங்களா? கற்புள்ள பிள்ளை ரொம்ப ஊரில் போய் அங்கங்கேயும் அந்த காலத்துலலாம் ஒரு கிராமத்தில் ஒரு பொண்ணை பார்த்தாங்கன்னா போய் 10 இடத்துல விசாரிப்பாங்க.
ஒவ்வொருத்தட்டையும், அப்பா அந்த வீட்டில் ஒரு புள்ள இருக்கே அது எப்படி, சும்மா நான் பொண்ணு கேட்க போகிறேன்னு சொல்ல மாட்டாங்க, விசாரிப்பாங்க. பார்த்தா ஒருத்தர் நல்ல பிள்ளைகளை பற்றி சொல்லும்போது, ஐயோ சூப்பர் பிள்ளைங்க, ரொம்ப ரொம்ப அடக்கமான பிள்ளை, ரொம்ப நல்ல பிள்ளை, ஒழுக்கமான பிள்ளை அப்படின்ட்டா. அப்படி ஒரு 4 இடத்துல சொல்லிட்டாங்கன்னா உடனே அடுத்து பொண்ணு கேட்டு போய் நிச்சயம் பண்ணி பூ வச்சு விட்டு வந்துடுவாங்க. ஹல்லேலூயா. அந்த பிள்ளையா அப்படின்னு லைட்டாக இழுத்தாங்கன்னா அங்கே என்னவோ ஒரு இக்கண்டா இருக்குது, ஒரு பிளாக் டாட் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கொஞ்சம் இன்னும் 2 பக்கத்தில் யோசித்துட்டு, தாய் தகப்பெல்லாம் நல்லவங்க தான், ஆனால் அந்த பிள்ளை அப்படின்னாங்கன்னா சரி அந்த ஊருக்கு குட் பைன்ட்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா. அப்போது அந்த பெண் ஒரு வரனுக்கு பெண் பார்க்க போகும்போது அந்த பிள்ளை கற்புள்ள பிள்ளையா, ஒழுக்கமுள்ள பிள்ளையா, நான் வடக்கமுள்ள பிள்ளையா, இதெல்லாம் பார்த்து விசாரிச்சுட்டு தான் போய் கல்யாணம் பண்ணுவாங்க. இதெல்லாம் விசாரிக்காமல் சில வேலைகளில் என்ன செய்கிறோம், மாட்டிக்கிறோம் தொந்தரவு பிரச்சனைகளில். அதனால் அதெல்லாம் ஆண்டவர் பார்க்குறாரு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, உங்களை மாசு மறுவற்றவர்களாய், ஆவி ஆத்தும சரீரத்தில் குற்றமற்றவர்களாய், ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் யூ ஃபார் ஜீசஸ் கிரைஸ்ட் விதவுட் எனி பிளமிஷ். ஒரு மாசு மறுவில்லாத குற்றமற்றவர்களாய் கற்புள்ளவர்களாய் உங்களை நான் கிறிஸ்து என்கிற மணவாளனுக்கு, ஒரே புருஷனுக்கு. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் கிறிஸ்துவுக்காக மணவாட்டியாக ஆயத்தம் பண்ணி நான் ஒப்பு கொடுக்க போகிறேன். அப்படி உங்களை கற்புள்ள கன்னிகையாக அவருக்கு முன்பாக கொண்டு நிறுத்துவதற்கு எனக்குள்ளே தேவ வைராக்கியமான ஒரு காட்லி zeal I have to prepare you and to present you before Jesus Christ. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வைராக்கியம் எனக்குள்ளே இருக்கிறது. இப்போது பாருங்கள், எங்கள் பாஸ்டருடைய தங்கச்சி பொண்ணுக்கு நிச்சயம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தா டெய்லி துணி எடுக்க போகிறாங்க, கல்யாணத்துக்கு என்னென்ன பண்ண, குக்குக்கு கேட்டரிங் பீப்புளை போய் பார்க்க போகிறாங்க, வீடியோகிராஃபர், அது இது. அந்த கல்யாணத்துக்கு ஆயத்தம் செய்கிறார்கள். நிச்சயிக்கப்பட்ட நாளில் இருந்து என்ன செய்கிறாங்க, மண்டபம் பார்க்கணும், நல்ல மண்டபம், அதை டெக்கரேட் பண்ணணும். 2 வீட்டாளுகளை உட்காந்து பேசுவாங்க எப்படி டெக்கரேட் பண்ணலான்னு. வீடு 2 வீட்டையும் மாப்பிள்ளை வீட்டையும் பெண் வீட்டையும் அழகாக அலங்காரம் பண்ணுவாங்க, புதுசாக பெயிண்ட் பண்ணுவாங்க, எல்லா அலங்காரமும் பண்ணுவாங்க. அடுத்து பெண்ணு மாப்பிள்ளைக்கு எப்படி ட்ரெஸ்ஸு போய் போட்டு ட்ரையல் ரூமில் போய் போட்டு பார்த்து இந்த கோட்டு போட்டான் எப்படி இருக்குமா. ஒரு சில மாப்பிள்ளைகள் கல்யாணத்துக்கு முன்னால் நான் நல்லா ஸ்லிமாகிட்டு நான் போட்டு பார்த்து ஃபிட்டாக இருக்கும்போது அப்படி நான் வாங்கிக்கிறேன். ஏன்னா இப்போ நான் வாங்கினேன்னா கொஞ்சம் குண்டு, கல்யாணத்துக்கு முன்னால் பொண்ணை மாதிரியே நானும் நல்லா பென்சில் மாதிரி ஸ்லிம் ஆகிடுவேன். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கோட்டு வாங்கணும். ஸோ அப்படியெல்லாம் ஆயத்தம் பண்ணுகிறார்கள். அகஸ்வேரு ராஜா வஸ்தி என்கிற ராணியை தள்ளிவிட்டார். அவளுக்கு பதிலாக ராஜாவுக்கு நல்ல கற்புள்ள நல்ல ரூபவதிகளான கன்னிகைகளை, அதை பார்த்திக்கும் போது எனக்கு 2வது கல்யாணம் பண்ண போகிறான், அவனுக்கு ரூபவதிகளான கன்னிகைகளை 127 ராஜ்யங்களுக்கு ராஜா அந்த 127 ராஜ்யங்கள்லையும் சல்லடை போட்டு தேடுகிறார்கள். யார? பொண்ணு அவனுக்கு. அத்தனை ராஜ்யங்களிலும் இருந்தும் ரூபவதிகளும் சௌந்தரியமுள்ள பெண்களை அவங்க எல்லாம் கூட்டி சேர்த்து சூசான் அரண்மனைக்கு கொண்டு வருகிறார்கள். அங்கே இந்த கன்னி மாடத்தில் அவங்களை எல்லாம் கொண்டு வந்து வைத்து அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார்கள். எப்படி என்றால் எத்தனை நாள் ஆயத்தப்படுத்துகிறாங்கங்க? 1 வருஷம் 12 மாதம் ஆயத்தப்படுத்துகிறார்கள். 6 மாதம் வெள்ளை போல தாழ உடம்ப தேய்ச்சு கழுவி குளிக்க வச்சு, அடுத்து 6 மாதம்
அதுக்கப்புறம் தான் அந்த ராஜாவுக்கு முன்பாக போய் கமகம கமகமன்னு நற்கந்தம் வீசுகிற ஒரு மணவாட்டியாக போய் நிறுத்தணும். அதை அந்த கன்னிமாடத்தின் விசாரிப்புக்காரனாகிய ஏகாயின்னு ஒரு பிரதானி கிட்ட ஒப்படைக்கிறாங்க அந்த பெண்களை எல்லாம். எஸ்தர் ராஜாத்தியை பற்றி சொல்லும்போது சொல்றாங்க, ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவள். வெறும் ரூபவதி, வெளியில ஃபீச்சர்ஸ், மூக்கு மொழியும் லட்சணமா அழகா ஸ்லிமா நல்லா இருக்கா. இந்த சௌந்தரியம் அப்படிங்கிறது உள்ள இந்த ஆத்துமாவில் இருக்க உள் அழகு. ஏன்னா நீதிமொழிகள் 31 கடைசி வசனம் சொல்லுது, அழகும் வீண் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது. வெறும் சௌந்தரியத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் ஹெட்வெயிட்டே வந்துடும். அது தேவனுக்கு பிடிக்காதது. இந்த உள் அழகு இருக்கு பாருங்க, அந்த அழகுல மேட்டிமை வராது, அடக்கம், அமைதி, இதெல்லாம் அந்த பிள்ளைகிட்ட இருக்கு. அப்போ அவளை பார்த்த உடனே அந்த கன்னிமாடத்தின் பிரதானிக்கு, விசாரிப்புக்காரனுக்கு ஒரு தயவு உண்டாகிறது. அவளை எல்லாத்தை காட்டிலும் சிறந்த ஒரு இடத்திலே அவளை வைத்து அவளை பராமரிக்கிறான். அவளுக்கு தேவையான சுத்திகரிப்பு, அந்த ஆயத்தத்தை எல்லாம் செய்கிறான். அத்தனை 127 ராஜ்யங்களிலும் யோசித்து பாருங்கள், எவ்வளவு அழகிகள் இருந்திருப்பாங்க. அதில் எல்லாம் ஜெயிக்கிறது நம்ம சகோதரி எஸ்தர். அவளை பார்த்த உடனே மற்றவங்கள்லாம் போயிட்டு திரும்பி வந்தாங்க, போன மச்சான் திரும்பி வந்தான் பூமணத்தோடனே. ஆனால் நம்ம சகோதரி வஸ்திக்கு பதிலாக பட்டத்து ராணியாக முடிசூட்டப்படுகிறாள். ஹல்லேலூயா. அவளுக்குள்ள இருந்த வெளி அழகு உள் அழகு. ஹல்லேலூயா. சங்கீதம் 45 ஆங்கிலத்திலே அந்த சங்கீதத்துக்கு தலைப்பு த வெட்டிங் ஆஃப் மெசாயா டு ஹிஸ் பிரைட் த சர்ச். சபையாகிய மணவாட்டியுடன் மேசியாவுடைய திருமணம், கல்யாணம். அதுதான் அதில் 9வது வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய நாயகிகளுக்குள்ளே அரச குமாரத்திகள் உண்டு. இயேசு கிறிஸ்துவினுடைய நாயகிகள், விசுவாசிகள், கர்த்தருக்காக நம்மளாம் தான், நம்மளை தான் அப்படி சொல்கிறேன், யாரையோ நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அவர்களுக்குள்ளே அரச குமாரத்திகளும் உண்டு. நம்மெல்லாம் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம்? ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, ராஜரீக ஆசாரிய குடும்பம், ராஜாத்திகளாக. ஆண்களெல்லாம் ராஜகுமாரர்கள்னா பெண்கள்லாம் ராஜகுமாரத்திகள். நினச்சிக்காதீங்க மணவாட்டி அப்படின்னா பெண்கள் மட்டும்தான். இயேசு சபை முழுவதும் ஆண்கள் பெண்கள் விசுவாசிகள் அடங்கிய சபை தான் மணவாட்டியாக போக போகுது. அதனால் பெண்கள் அவங்களுக்கு தான் இந்த ஆளுகளாம் தேவை. நம்மளாம் நம்ம இஷ்டப்படி இருக்கலாம். நாட் லைக் தட். ஹல்லேலூயா. We are called as royal priesthood, royal people. நம்ம அப்போ அந்த ஆண்டவருடைய குமாரத்திகளின் நாயகிகள், அவருடைய ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவின் தர்பாரில் இருக்கிறவங்களுக்குள்ள ராஜ குடும்பத்தை சேர்ந்த, அரச குலத்தை சேர்ந்த நாயகிகள் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்? அவள் ராஜகுமாரத்தி, பொன் ஆடை அணிந்து ராஜாவுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறாள். பொன்னாளான வஸ்திரம், பொற்சரிகைகள் போட்ட ட்ரெஸ்ஸு போட்டு ராஜாவுடைய வலது பக்கத்தில் மணவாட்டி இருக்கிறாளாம். அந்த பொற்சரிகை என்பது பொன்னாபரணங்கள் அணிந்து, அது பொன் என்பது தெய்வீகத்தை, பரிசுத்தத்தை குறிப்பது. அப்போ அப்படியே பரிசுத்த அலங்காரத்தோட ராஜா பக்கத்தில் உட்கார்ந்துருக்கா. 13-14 வசனம் சொல்லுகிறது, ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற்சரிகையா இருக்கிறது. அந்த பிரின்சஸ் எப்படி இருக்கிறாளாமா? she has the inner beauty. The bride which is going to marry Jesus Christ has the inner beauty.
த ஸ்பிரிச்சுவல் பியூட்டி. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார். நமக்குள்ள அந்த இன்னர் பியூட்டி. அவள் உள்ளாக ராஜகுமாரத்தி, உள்ளாக பூரண மகிமையுள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது, பரிசுத்தமானது. சித்திர தையலாடை அணிந்தவளாய் ராஜகுமாரத்தி அழைத்து கொண்டு வரப்படுகிறார். ரொம்ப ஆர்னமெண்டல், அடோன்மெண்ட். அதனால தான் இந்த மெசேஜுக்கு பேரே ஸ்பிரிச்சுவல் காட்லி அடோன்மெண்ட். தேவனுக்கேற்ற அலங்காரம். என்ன அலங்காரம்? தேவனுக்கேற்ற அலங்காரம். ரோட்டில் போகிறவன் வர்றவிட பார்த்து நம்மளை நல்லா இருக்குதுன்னு சொல்லணும், அந்த அலங்காரம் இல்லைங்க. காட்லி அடோன்மெண்ட், ஒரு தெய்வீக அலங்காரம், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய அலங்காரம், தேவனுக்கு ஏற்ற அலங்காரம், தேவன் பார்த்து பிரியப்படுகிற ஒரு அலங்காரம். அதை பற்றி தான் நான் பேச போகிறேன். தயவுசெய்து இது யாரோ ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு அப்படின்னு மட்டும் தப்பு கணக்கு போடாதீங்க. இங்கே உட்கார்ந்து இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுக்கேற்ற அலங்காரம். வாலிப பிள்ளைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு மட்டும்தான் வேணுமா? வயதான எனக்கும், வயதான உட்கார்ந்துருக்கிற எல்லாருக்கும் அந்த காட்லி அடோன்மெண்ட், அந்த தெய்வீக அலங்காரம் தேவை. எனவே இது யாருக்கோ பாஸ்டர்பா அவங்களுக்கு தான், இவங்களுக்கு தான், இவங்களுக்கு தான், கேனாவுக்கு மட்டும்தான், அப்படி கிடையாது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும். அதனால் நல்லா கவனமாக கேளுங்க. யாரும் நம்மளை, ஆண்டவர் நமக்கு சில காரியங்களை சொல்கிறாருன்னா நம்மை நேசிக்கிறார் இல்லையா? தீமோத்தேயுவுக்கு பவுல் சொல்கிறாரு, சொல்ல வேண்டிய காரியங்களை, ஆரோக்கியமான வசனங்களை கடிந்து கொண்டு கண்டனம் பண்ணி உபதேசம் பண்ணு. அது எதுக்கு? நம்மளை இன்னும் நம்மை அழகுபடுத்த, இன்னும் நம்மை சீர்படுத்த, இன்னும் நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே நெருங்கி கொண்டு போக, நெருக்கமாய் கொண்டு போக. அதுக்காக தான் இந்த நம்மை சில காரியங்களை என்னுடைய சொந்தமாக தயவு செய்து பார்த்துக்கிட்டே வாங்க. வேத வசனத்தை தான் நான் சொல்ல போகிறேன், வேற எதையும் நான் சொல்கிறதில்ல. வேத வசனத்தை நாம் கை கொண்டு நடக்கணுமா, நடக்கக்கூடாதா? அதுக்காக தான் அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்படுத்துதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறதுன்னு தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 3:16 வசனம் சொல்லுகிறது. அதெல்லாம் ஆவியானவரால் எழுதப்பட்டிருக்கிறது. தேவ மனிதர்கள் பரிசுத்த ஆவியானவரால் தூண்டப்பட்டு எழுதி வைத்திருக்கிறார்கள். They were inspired by the Holy Spirit and they wrote the Gospels, epistles, everything. அதனால் தயவு செய்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறதை தயவு செய்து காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் அப்படி தான் ஒவ்வொரு சபைக்கும் 7 சபைகளுக்கும் எழுத போகிற ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், கேட்க கடவன்னு எழுதி வச்சிருக்கிறாரு. அதைத்தான் நாங்கள் கேட்டோம். இப்பொழுது உங்களுக்கும் சொல்லுகிறேன், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதே காது உள்ளவர்கள், நன்றாக கேட்க தெரிந்தவர்கள், ஆவிக்குரிய காது உள்ளவர்கள் கேட்கும்படியாக உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்போ இந்த ஆயத்தம் நான் சொன்னேன், தேவனுக்கு ஏற்ற அலங்காரம். முதல்ல தேவனுக்கு ஏற்ற அலங்காரத்தில் தாவீது சொல்கிறான், சங்கீதம் 29:2, Psalm 29 verse 2. Thambi, please display in English also because English is there. Ama, because brother, he doesn't understand Tamil, so display in English also. Worship the Lord in the beauty of his holiness. கர்த்தரை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும். Hallelujah. In the splendor of holiness. பரிசுத்த அலங்காரம். தேவ ஆலயத்துக்கு வர்றதுக்கு முன்னால் நாங்கள் சனிக்கிழமைகளில் ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவரே
ஒவ்வொருவரும் help us to worship the Lord in the beauty of holiness. So we pray every Saturday. அது எப்பவுமே அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும் இல்லை. இங்கே அப்படியே பயபக்தியாக பரிசுத்தமாக வந்துட்டு வெளியே போன உடனே உலக பிரகாரமாக வாழலாம், அப்படி இல்லை. எப்பொழுதும் அந்த பரிசுத்த அலங்காரம் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தமாக எப்படி வாழ்வது? பாவத்தை விட்டு விலகி வாழ்வது. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக செய்கிற எல்லாமே பாவம். விசுவாசத்தினால் வராத யாவுமே பாவம். ஸோ கீப் அவே ஃப்ரம் சின், யூ கேன் லீட் அ ஹோலி லைஃப். அது பரிசுத்த அலங்காரம். பரிசுத்தமாய் கர்த்தருக்கு நாம் வாழ வேண்டும். அப்போ பரிசுத்த அலங்காரம். முதல் அலங்காரம் பரிசுத்தம். இரண்டாவது அலங்காரம் அந்த பரிசுத்தம் எப்படி வரும்? இது நீதிமொழிகள் 1:8-9 சொல்லுது, என் மகனே உன் தகப்பனுடைய போதனையை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். கழுத்துக்கு நல்ல நீளமாக பெருசாக போடுற சரப்பணி எதுவா? வேத வசனம். தாயின் போதகத்தை தள்ளாதே. சில பேர் அப்பாவோட மகனும் போய் சேர்ந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருப்பான். அந்த தகப்பன் சொல்லுகிற போதனை அல்ல அன்பான தேவ பிள்ளைகளே. இது காட்லி ஃபாதர் அண்ட் மதர். அவங்க எதை வச்சு போதனை பண்ணுவாங்க? வேத வசனம். அந்த வேத வசனம் தான் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமா இருக்கும். அதே நீதிமொழிகள் 3:22 சொல்லுது, ஞானம் கொடுக்கக்கூடிய இந்த வார்த்தைகளை தேடி கண்டுபிடி, அது உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் கழுத்துக்கு அலங்காரம். நல்ல பெருசா நகைகள் போடுறதை விட வேத வசனத்தை படிச்சு இருதயம் முழுவதிலையும் வை, கண்ணுக்கு நடுவிலே நான் ஞாபகக்குறியா வை, கையில் அதை அலங்காரமாக கட்டிக்கொள். ஸோ ஃபர்ஸ்ட் the beauty of holiness. Second, adorn yourself with the word of God. தேவனுடைய வார்த்தையினால் உன்னை அலங்கரித்துக்கொள். ஹல்லேலூயா. இது இன்வர்டு பியூட்டி, பரிசுத்த அலங்காரம் உள்ள. முதல்ல அடுத்து ஒரு பியூட்டி, வெளிப்புற பியூட்டி. வெளியில நம்ம எப்படி நம்மை அலங்கரித்து கொள்ளுகிறோம். பொதுவாக இந்த டிவியில் நியூஸ் பார்க்கும்போதே அட்வர்டைஸ்மெண்ட்டில் வர்றாங்கல்ல, பார்க்க முடியாது எனக்கு. ஐயோ இவர் நம்ம பக்கத்தில் உட்காந்து இதை பார்க்குறாரேன்னு இருக்கும். கொஞ்சம் பொறாம தான், அசிங்கத்தை உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பார்க்குறாரே அப்படின்ட்டு. அதில் அவார்டு கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு ஆக்ட்ரஸ்னே வச்சுக்கோங்களேன், 2 பேர் வர்றாங்களா, அந்த ஆக்டர் நல்லா உள்ள ட்ரெஸ் போட்டு, கோட்டு சூட்டு போட்டு, டை கட்டி, உடம்புல எந்த பக்கத்துலையும் துளி கூட வெளியே தெரியாது. ஆனால் பக்கத்தில் ஒருத்தி வருவாளே, அவள் போட்டுட்டு வர்ற ட்ரெஸ் அவார்டு வாங்க. எப்போ அமெரிக்கா லண்டன்ல எல்லாம் அப்படி ஒரு குளிர் பிரதேசம், அதில் கீழே ஒரு ஒட்டு துணி மேலே ஒரு ஒட்டு துணியை போட்டு அது பாட்டுக்கு நடந்து வருது. பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். உடனே சேனலை மாத்துற மாதிரி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்கலாமா? 1 பேதுரு 3 3-5 வசனங்களை தயவு செய்து எல்லாரும் பைபிளை திருப்பி எல்லாரும் வாசிக்கலாம். 1 Peter chapter 3 verse 3-5. We will all read together. எல்லாரும் வாசிக்கலாம். மனசுல அப்பதான் நிற்கும் ஆழமா. வாசிக்கலாமா? மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாய் இராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே
உங்களுக்கு அலங்காரமாயிருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. ஹல்லேலூயா. இந்த புறம்பான அலங்கரிப்பு இருக்கு பார்த்தீங்களா? மயிரை பின்னி, அந்த காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் மயிரை பின்ன மாட்டாங்க. நல்லா இப்படி சீவி காதுக்கு பின்னாடி மயிரெல்லாம் விட்டுட்டு இப்படியே இருக்கும். அதுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஷால் போட்டிருப்பாங்க, துப்பட்டா போட்டு மூடி. அந்த முடி அழகு கூட வெளியில் தெரியக்கூடாது. இப்போ முஸ்லீம் சகோதரிகள்லாம் அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி அதனால அழகா பேதுரு எழுதுறாரு, நல்ல மயிரை பின்னி அந்த காலத்தில் தவறாக நடக்கிற பெண்கள்லாம் விதவிதமாக மயிரை பின்னி பின்னி இங்கே போட்டு இங்கே போட்டு இங்கே போட்டு பல ஜடைகளை போடுவாங்களாம், மணிக்கணக்காக எடுத்து பின்னி. அப்படி ஒரு அலங்காரம் பின்னி பொன்னாபரணங்களால் தங்களை அலங்கரிப்பது, விலையுயர்ந்த வஸ்திரங்களை போட்டுக்கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிரும். அப்படி பண்ணாதன்னு சொல்லலை. ஆனால் இந்த புறம்பான அலங்கரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டாம். ஆனால் இதெல்லாம் அழிந்து போகிறது. எங்கள் ஊர் பக்கம்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கோடி சேலை ஒரு வெள்ளைக்கும் குமரி புள்ள ஒரு பிள்ளைக்கும். அப்படின்னு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? கோடி சேலையை அப்போல்லாம் டோபி, இப்போ தானே வாஷிங் மிஷின் நமக்கு, அதெல்லாம் அழுக்கெல்லாம் வண்ணானுக்கு தான் போடுவோம், அது வெள்ளைக்கு போடுறதும்பாங்க. அப்போ தான் அதுக்கு சொல்லுவாங்க, கோடி சேலை ஒரு வெள்ளைக்கு. ஒரு தடவை போனால் அந்த புது சேலையினுடைய அந்த மகிமை அந்த போயிடும், அந்த பளபளப்பு. அதே மாதிரி நல்லா அழகாக இருக்கிற பிள்ளை ஒரு குழந்தைய பெற்றுட்டா அந்த அவ்வளோதான். அதனால தான் கோடி சேலை ஒரு வெள்ளைக்கும் குமரி புள்ள ஒரு பிள்ளைக்கும்பாங்க. அப்போ அதனால் இந்த அழகு அழியாத அலங்கரிப்பு இல்லை, அது அழிகிற அலங்கரிப்பு. அதனால தான் அடுத்த வசனம் சொல்லுது, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற, அழியாத அலங்கரிப்பாயிருக்கிற என்னவா, சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே. அழியாத அலங்கரிப்பு எதுங்க? நம்பர் 1 சாந்தம், அமைதி. இப்போ குடும்பங்களில் பிரச்சனை ஏன் வருது கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். பெண்கள் எல்லாம் சாந்தமா அமைதியா இருந்தா பிரச்சனை வருமா? எந்த குடும்பத்திலையோ வரவே வராது. அடியே வாங்க மாட்டாங்க, அடியே வாங்க மாட்டாங்க, பிரச்சனை வராது. ஞாயிற்றுக்கிழமை காலையில் சண்டையே வராது. அமைதியாக அழகாக ஜோடியாக கை பிடிச்சிக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. ஸோ அமைதி, சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி யார்கிட்ட? நம்மக்கிட்டையெல்லாம் இருக்கணும், பெண்களிடம். அது இருந்தாலே குடும்பம் கோயிலாக தான் இருக்கும். வாயை மூடிக்கிட்டு நம்ம இருந்துட்டோம்னாலே அப்படியே குடியிருந்த கோயில் தான். சரியா? தயவு செய்து சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி, the quiet spirit, meekness and quiet spirit, இந்த இதுதான் முதல் அலங்காரம், அந்த உள்ளான அலங்காரம். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அடுத்து சொல்றாரு, இதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்ற அலங்காரம் எது? அந்த இருதயத்தில் மறைந்திருக்கிற சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி. யாரும் எதுவும் சொல்லிட்டு போறாங்க, ஆண்டவரே நீங்க பார்த்துக்கங்கப்பா, என்னுடைய நாவை கண்ட்ரோல் பண்ண எனக்கு உதவி செய்யுங்க, முடிஞ்சது பிரச்சனை இங்கே. ஆண்டவர் உங்கள் மனசுக்குள்ள அமைதியை தருவார், பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. அப்போ சாந்தம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கேள்வி கேட்பேன் இடையில. சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவிக்கு அப்புறம் இன்னொரு அலங்காரத்தை சொல்றாரு. அதுதான் சாந்தமும் அமைதி இருதயத்தில் மறைந்திருக்கிற குணம். இது தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. அது ரொம்ப பிடிக்கும் ஆண்டவருக்கு. அடுத்த வசனத்துல சொல்றாரு, எல்லாரும் வாசிங்க, தயவு செய்து எல்லாரும் வாசிங்க.
இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த பரிசுத்த ஸ்திரீகள் தங்கள் புருஷர்களை ஆண்டவனே என்று சொல்லி அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார்கள். ஒரு பிள்ளைக்கு ரொம்ப சிரிப்பு வருது. ஆண்டவனேன்னு சொல்லி அவங்க கீழ்ப்படிந்திருந்தார்கள் அப்படின்ன உடனே அப்படியே நம்முடைய தாய் சாராள் என்ன பண்ணுவாளாம், ஆபிரகாமரை சாரா அப்படின்னு கூப்பிட்ட உடனே எஸ் மை லார்ட் அப்படின்ட்டு போவாளாமா. எங்க உண்மையை சொல்லுங்க, இருதயத்தில் கை வச்சு எத்தனை பேர் பெண்கள் ஸ்திரீகள் அப்படி கணவனை கனப்படுத்துறீங்க? ஆண்டவனேன்னு சொல்லாட்டா பரவாயில்லைங்க. ஆமா, இப்ப எல்லாம் அந்த காலத்துல நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ எங்க வீட்டில் 2 போர்ஷன், பக்கத்தில் ஒரு குடும்பம் வாடகைக்கு இருந்தது. சென்சஸ் எடுக்க வர்றவங்க, அம்மா இங்கே வாங்க, உங்கள் வீட்டுக்காரர் பேர் என்ன? ஏங்க அந்த மலை மேலே உட்காந்துருக்கோம்ல சின்ன சாமி, அந்த பேர் என்னம்மா? எத்தனை மலை இருக்குன்னு அந்த ஆள் ஒவ்வொரு மலையாக சொல்லிட்டு, அது இல்லை வேற, இதுவா அது இல்லை வேற. அதுக்கப்புறம் ஓடி வந்து அல்ஃபோன்ஸ் இங்கே வா, இந்த இவர் உங்கள் அண்ணன் பேரை கேட்குறாரு, கொஞ்சம் சொல்லிட்டு போ. அப்புறம் நானும் ஆமாம் அவர் பேர் பழனி ஆண்டி. ஓ இதுவா? பேரை சொல்றதுக்கு அப்ப எல்லாம் ஏன்னா அவ்வளவு கணம் கொடுத்தாங்க புருஷனுக்கு, அவ்வளவு மரியாதை. இப்ப அந்த மரியாதை எங்கே காத்துல பறக்குதுன்னு எல்லா செலிபிரிட்டிஸ் எல்லாம் டேய் வாடா போடா, அவனே இவனே பேரை சொல்லிட்டு வாங்க போங்கன்னு சொல்லிட்டா கூட பரவாயில்ல, வா போ அவன் இவன் என்ற ஏக வசனம். அதாவது தேவன் ஒரு ஆவிக்குரிய அதிகார ஒழுக்கத்தை வைத்திருக்கிறார். மனைவி, கணவன், கிறிஸ்து பிதா. மனைவிக்கு கணவன் தலை, கணவனுக்கு இயேசு கிறிஸ்து தலை, இயேசு கிறிஸ்துவுக்கு பிதாவானவர் தலை. பிதாவுக்கு இயேசு கிறிஸ்து கீழ்ப்படுகிறார், கனம் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு கணவன் கீழ்ப்படிய வேண்டும், கனம் கொடுக்க வேண்டும். இந்த கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிய வேண்டும், கனம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆர்டர். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஆர்டர் அது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன் அது, அந்த வசனத்தை. அப்போது கணவனுக்கு நீங்கள் ஆண்டவனேன்னு சொல்ல வேண்டாம், சாராள மாதிரி வாங்கன்னு பேர் சொன்னால் கூட வாங்க போங்க. இந்த அவன் இவன் ஏண்டா வாடா போடா நீ வா போ, அது கேட்குறதுக்கு எங்களை போல பெரியவங்களுக்கு எங்களுக்கு அதெல்லாம் பழக்கமே இல்லை. கோவம் வந்து சண்டை போட்டால் கூட அந்த மாதிரி வித்தியாசமான வார்த்தைகளை சொன்ன இந்த பாஸ்டர் முன்னாடியே உட்காந்துருக்காங்க, கேட்டுக்கங்க. ரட்சிக்கப்படாததுக்கு முன்னால் 3 வருஷமெல்லாம் ரோமன் கேத்தலிக்காக தான் நான் வாழ்ந்திருக்கிறேன். வித்தியாசமான ஒரு வார்த்தையும் வாயில் வந்ததே கிடையாது. வாங்க போங்க, கோமா கூட வாங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பேன். ஆனால் தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து வரவே கூடாது. தயவுசெய்து இதுவரைக்கும் எப்படி கூப்பிட்டீங்களோ இனிமேல் மாற்றிக்கோங்க. நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைகள். அவள் எவ்வளோ கோடியாக சம்பளம் வாங்குறவா, கண்டபடி ட்ரெஸ் பண்ணுவா, கண்டபடி கூப்பிடுவா. அது போல் நம்ம அதை ஃபாலோ பண்ணணுமா? We are the kingdom people. We have a different trend, different tradition. நமக்கு ஒரு தனி கலாச்சாரம் உண்டு, தனி அலங்காரம் உண்டு. எவ்வளோ எப்படி பேசுகிறாளோ, எப்படி நடக்கிறாளோ, நம்ம வந்து அந்த கிங்டம் கல்ச்சரை we have to follow. சரியா? எத்தனை பேர் என்னோட ஒத்து போகிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா. இல்லை, அது என்னன்னா கொஞ்சம் பேர் அவருக்கு நான் அப்படி கூப்பிட்டா தான் பிடிக்குதுன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இல்லைங்க, மரியாதையாக நான் கூப்பிடுறது அதுவும் உங்களுக்கு பிடிக்கும். வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, அத்தான்னு கூப்பிட்டு பாருங்க, அது ரொம்ப பிடிக்குமா இருக்கும். ஹல்லேலூயா. அதனால இந்த ஒருமையில் பேசுறது, நீ வாப்போ, அது ஏற்றுக்கொள்ள முடியாததாக இருக்குது. எனவே தயவு செய்து கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்க. ஸோ முதல் அலங்காரம் சாந்தமும் அமைதியும் உள்ள ஆவி. 2வது கீழ்ப்படிதல் என்னும் ஆவி. ஏன்னா எபேசியர் 5:22 சொல்றாரு,
நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிஞ்சாதானங்க சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியறதுக்கு. எத்தனை பேர் கர்த்தருக்கு கீழ்ப்படிய மனதாக இருக்கிறீங்க? அப்போ சொந்த புருஷனுக்கு எல்லாவற்றிலேயும் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ 2வது அலங்காரம் கீழ்ப்படிதல். அடுத்து ஒரு அலங்காரத்தை 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் வாசிக்கலாம். அதையும் எல்லாரும் வாசிக்கணும். தயவு செய்து எல்லாரும் வாசிங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் வாசிக்கலாமா? ஸ்திரீகளும் மயிரை பின்னுதலினாலாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, விலையேற பெற்ற வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல். ஆமாம், அது ரொம்ப பரவாயில்ல. ரூஃபஸ் அதை கரெக்டாக கலரை போட்டு அழகாக டிஸ்பிளே பண்ணியிருக்காரு. தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தியுள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். மயிரை பின்னுதலினாலும் அப்படிங்கிறத அதை மட்டும் நம்ம பிள்ளைங்க ரொம்ப பிடிச்சிக்கிட்டாங்க. மயிரை பின்னுறதே கிடையாது. அதான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன் பாருங்க. இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், இந்த பக்கம் பொண்ணு வருது. பார்க்குறேன், மூஞ்சியவே பார்க்க முடியலங்க. இப்படி கிடக்கு முடி. கல்யாணம் முடிகிறது வரைக்கும் அந்த புள்ள முழு முகத்தையும் பார்க்கணும்னு நினச்சா முடியவே இல்லை. ஏன்னா பாதி மூஞ்சியை முடி போட்டு மூடி இருக்கு. அந்த பொண்ணோட பாட்டி தான் என் பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. அம்மா, தலைவிரி கோலம்னா இதுதானா? எங்கள் ஊர்களெலாம் தலைவிரி கோலம்னா என்னன்னு தெரியுமா? கணவனி இறந்துட்டா, முக்கியமான ஆளுக இறந்துட்டா, அந்த அம்மா கொண்டை போட்டிருந்தா கூட சுற்றி இருக்கவங்க போய் அவுத்து விட்டுருவாங்க. அது விரிஞ்சு கிடக்க தலைவிரி கோலமாக தான் உட்காந்து நெஞ்சில் அடித்து அழுதுட்ருக்கோம். தலையை விரித்து போட்டுட்டு யாருமே வீட்டில் இருக்க மாட்டாங்க. யாராவது எங்கேயாவது வெள்ளிக்கிழமை தலை குளிச்சுட்டு வெயிலில் நின்று காய வச்சுட்டு இருப்பாங்க. யாராவது கையை எடுத்துகிட்டு வெளியில் போகிறாங்கன்னா வேகமாக தலையை எடுத்து முடிச்சிருவாங்க. ஏன்னா தலையை விரித்து போடுறது அபசகுணம்னு சொல்லுவாங்க. இப்போ போகிறது வர்றது எல்லாமே அம்புடு தலையை விரிச்சுட்டு தலைவிரி கோலமாக தான் போகுது. அப்போ மயிரை பின்னுதலினாலாவது, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மயிரை பின்னாமல் போடுவாங்க. அதுக்காக இப்போ எல்லாமே இப்படி தான், அந்த கோலத்தில் தான் எல்லாம் இருக்கிறாங்க. பொன்னாபரணங்கள், விலையேற பெற்ற வஸ்திரங்கள், இதெல்லாம் உடுத்தி தங்களை அலங்கரியாமல். அதுதான் அலங்காரம். நம்ம ஆண்டவருடைய பிள்ளைய பிச்சைக்காரத்தனமாக இருக்கணும்னு இல்லை. அதுலேயே தகுதிய அளவாக நகைகள் போட்டு நல்ல ட்ரெஸ்ஸு நீட்டாக மாடஸ்டாக, அதுதான் ட்ரெஸ் மாடஸ்ட்லி அப்படி போடணும். இப்போ என்னன்னா அதை சொல்லவே முடிய மாட்டேங்குதுங்க. வெளியில் நான் வேலைக்கு போயிட்டுருக்கும்போது பார்ப்பேன், ஆர்விஎஸில் பஸ் ஏற போவேன். அந்த காலத்தில் சேலைகள் கட்டி நல்ல அழகாக ஃப்ளீட்ஸ் வச்சு உடம்பு வெளியில் தெரியாத மாதிரி ட்ரெஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த வயிறு தெரியுது, அங்கே தெரியுது, இங்கே தெரியுதுன்னு வெளியில் வட இந்தியாவை பின்பற்றி சுடிதார் போட ஆரம்பித்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். கொஞ்சம் போக 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 அப்படியே இந்த சைடில் இங்கேருந்து இடுப்புக்கு மேலே வரைக்கும் கிழிச்சு விட்டாங்க. அதுக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு 2 நோட்டை வேறு இப்படி இடது கையில் இப்படி ஸ்டைலாக வச்சுக்கிட்டு இப்படி போனால், இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் நம்ம ஊரில் எக்கச்சக்கமாக காற்றடிக்கும் பாருங்க. ஆடி மாத காற்றுல அடியோட பிடுங்கிட்டு போகுதும்பாங்க. அப்போ காற்று அடிக்கிறதுல பின்னால் இங்கிட்டு தூக்கும் இப்படி. உடனே அது கையை பச்சு இப்படி இப்படி அப்படின்னு. இது இங்கே பின்னால் இப்படிங்கும் போது முன்னால் தூக்கிக்கிறோம். இப்படி இப்படின்னு பரிதாமா, உனக்கு எதுக்கு இந்த கோலம்மா? ஒழுங்காக நீளம் அந்த கட்டை சின்னதாகனுக்குள்ளே வச்சுட்டு போட்டால் இது இப்படி தூரம் உனக்கு தூக்காதில்ல. நீ ஏன் இப்படி அதோட போராடிக்கிட்டே ரோட்டில் போகிற அப்படின்னு யோசிக்க தோணும். தகுதியான வஸ்திரம் அதே போல் ரொம்ப டைட்டாக உடம்பாக ஒட்டிக்கிட்டு, சில பிள்ளைகளுக்கு உடம்பு கொஞ்சம் சதபுதண்டெல்லாம் இருக்கும், உடம்போட ஒட்டிக்கிட்டு இடுப்பு வரைக்கும் ஒரு குட்டி சட்டை. யோசித்து பாருங்க, பஸ்லையே போகுது, பஸ்ஸில் முன்னால் போய் நின்றுக்கிட்டே இப்படி கம்பியை பிடிச்சா என்ன ஆகுங்க? அரை ஜானு வெளியில் தெரியும் இடுப்பு.
அங்கே பின்னால் நிற்கிறவனுக்கு கூட ஒரு டெம்டேஷன் வந்து மெதுவாக அப்படி வந்து பின்னால் நின்றுக்கிட்டு இப்படி தடவணும் இல்லாட்டா கிள்ளணும்னு பார்ப்பான். இப்போ இந்த காலத்தில் நடக்கிற காரியங்களை தான் நான் சொல்கிறேன். ஸோ தகுதியான வஸ்திரம், தகுதியான வஸ்திரங்க நல்லா போடுங்க, அழகாக போடுங்க. நல்லா கொஞ்சம் கீழே தள்ளி அப்படி இருக்கிற அது வந்து நிறையா காரியங்கள். ஜனவரியில் ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயரில் நம்ம ஜான்சி சிஸ்டர் ராத்திரில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனு, அம்மா நாளைக்கு நம்ம சபையில் இருக்கிற பெண்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். எதுக்குங்க சிஸ்டர், டிவியில் பார்த்தீங்களா இன்னைக்கு? ஆமாம், ஒரு கணவன் வந்து மனைவியை 15 துண்டா வெட்டி குக்கரில் போட்டு அவிச்சு மீனுக்கா சிஸ்டர்? இது மாதிரி நிறையாங்க. பெத்த மகனை தலையணை வச்சு மூச்சு அமுத்தி கொண்டு இருக்கா, தண்ணிக்குள்ளே போட்டிருக்கா, வெட்டி கொண்டு புதைச்சிருக்கா பின்னாடி. நிறையா குற்றங்கள், பாவச் செயல்கள். லாட் ஆஃப் கிரைம்ஸ் ஆர் ஹேப்பனிங் பிகாஸ் ஆஃப் லேடிஸ். திருமணத்தை தாண்டி ஒரு உறவு எல்லாம் கண்டபடி ஆபாசமாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் போடுறது, இதில் அதில் போடுறது. அங்கே பார்க்குறவனுக்கு சும்மா இருக்க முடியாது, ஃபோன் பண்ணுறது, ஒரு தொடர்பு, கள்ள தொடர்பு உண்டாகுது. புருஷன் கேட்டால் நீதிமொழிகளில் சொல்லுது, அது புருஷனுக்கு தெரிய வந்தால் எந்த ஈடையும் பாரான், வெறி கொண்டு எழுந்திருப்பான் அருவாளை தூக்கிட்டுன்னு. வெட்டி கூறு போட்டு என்னென்னமோ பண்ணுறாங்க. இப்போ போன வாரத்தில் ஒருத்தி தண்ணி பிடிச்சி வைக்கிற ப்ளூ ட்ரம்மில் நல்லா புருஷனை 35 துண்டாவை என்னமோ வெட்டி போட்டு கான்கிரீட் போட்டு மூடி வச்சுட்டான். இதுக்கெல்லாம் காரணம் பெண்கள் மட்டும்தான் நான் சொல்ல வரல. அதிகமான பாவங்களுக்கு, செயல்களுக்கு பெண்கள் காரணம். அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, நடத்தை, பேச்சு. அவன் கூப்பிட்டு அப்படியே 2 வார்த்தை நல்லா இன்பமாக பேசின உடனே மயங்கிடுறது. ஹல்லேலூயா. எனவே தயவு செய்து அப்படிப்பட்ட ட்ரெஸ் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. தேவ பக்தியுள்ள ஸ்திரீகள் என்று சொல்லி கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி நான் தேவ பக்தியுள்ள பிள்ளை. எத்தனை பேர் சொல்கிறீங்க? கை தூக்குங்க. அப்போது பார்க்குறவங்க கையெடுத்துக்கோங்க. தாயே உன்னை வணங்குகிறேன். நல்லா நீட்டாக அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற பிள்ளைங்க அழகாக பார்க்க அழகாக இருக்குங்க. அதுகளை எவன் பக்கத்தில் போக மாட்டான் முக்கால்வாசி. அதுக்கெல்லாம் திமிரு பிடிச்சவங்க ஏதோ ஒரு கொஞ்சம் பேர் அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போகிற பிள்ளைய பக்கத்தில் எவனும் போகிறதுக்கு பயப்படுவான். தேவனும் அந்த பிள்ளைக்கு பாதுகாப்பை கொடுப்பார். ஹல்லேலூயா. தயவு செய்து அம்மாமார்கள் நல்லா கேளுங்க. சின்ன பிள்ளைகளுக்கு இப்போ இருந்து இங்கே கிழிச்சு இங்கே கிழிச்சு இங்கே கிழிச்சு அப்படின்னு அது பெருசாயும் அதே மாதிரி தான் கேட்கும். இப்போ எல்லாம் கடைக்கு போகிறதே எங்கள் ஓட்ட ட்ரெஸ்ஸு எந்த கடையில் கிடக்குதுன்னு பார்க்குறதுக்கு தான். பிச்சைக்காரவங்க தான் அந்த காலத்தில் கிழிச்சு கிழிச்சு ட்ரெஸ் போடுவாங்க. இப்போ நல்லா முதுகில் இவ்வளோ பெரிய ஓட்டை. பசங்க தொடையில எல்லாம் பேண்ட்டை கிழிச்சு இவ்வளோ பேர் ரவுண்டாக ஓட்டை, முட்டில் ஒரு 2 முட்டிலையும் ஓட்டை. பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் ட்ரெஸ்ஸுக்கு அந்த ஒரு கோடு இருக்குது. நல்லா அழகாக உடம்பை மூடுறதுக்கு தான் ட்ரெஸ்ஸு, உடம்பின் பகுதிகளை வெளிப்படுத்துவதற்கு அல்ல. அன்பார்ந்தவர்களே, தயவு செய்து நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ தகுதியான வஸ்திரத்தை போடணும். அடுத்து தேவபக்தியுள்ள ஸ்திரீகள் என்று சொல்லிக்கொள்ள தகுந்த வகையில் நற்கிரியைகளினால் தங்களை அலங்கரிக்கணும். நற்கிரியைகள், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது, வியாதியஸ்தர்களாக இருக்கவங்கள பார்க்க போகிறது, அது போன்ற நிறைய நற்கிரியைகள் அதெல்லாம் செய்கிறீங்க தெரியும். வேதவசனம் நற்கிரியைகள் செய்வதற்காகவே நாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோன்னு எபேசியரில் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறார். அப்போது நற்கிரியைகளினால் அலங்கரிக்கணும். அடுத்து நாணத்தினாலும், தகுதியான வஸ்திரத்தினாலும், நாணத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும். அது என்னங்க நாணம்? அந்த காலத்தில் சொல்லுவாங்க பெண்கள் அப்படின்னாலே அன்பு, இது அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னு இப்போ எல்லாம் தெரியாது. எந்த டிமார்ட்டில் கிடைக்குது? எந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில்? பிரகாஷ் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லையா, டிமார்ட்லையா? ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அதை பெண்கள்னா அப்படியெல்லாம் இருக்கணும். அடக்கமாக, நாணம் அதெல்லாம் இருக்கணும் பெண்களுக்கு. தெளிந்த புத்தி, பரிசுத்த ஆவியானவர் இருந்தாலே அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவி அவர். அப்போ தெளிந்த புத்தியை கொடுப்பார். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவாக நடத்துவார். ஹல்லேலூயா. அதனால பரிசுத்த ஆவி உள்ள வச்சு அவர் வழி நடத்துதலின்படி நம்ம நடக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய்.
பெண்களுக்கு மாத்திரம் சொல்கிறீங்க, ஆண்களுக்கு ஒன்றுமே இல்லையான்னு பெண்கள் நினைக்கிறாங்க. ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம், நம்மளை பற்றி ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, நம்மளாம் ரொம்ப யோக்கியமாக ரொம்ப நல்லா இருக்கிறோம் அப்படின்னு. எபேசியரில் அழகு 5ஆம் அதிகாரத்தில் 26, 27, 28 வசனங்களையெல்லாம் வாசிக்கணும். சேர்ந்து வாசிக்கிறீங்களா? எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் சபையை கரைதிரையற்ற மணவாட்டி சபையாக கர்த்தர் தம்முடைய வசனத்தை கொண்டு அனுதினமும் நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். அப்ப கணவன் என்ன செய்யணும்? மனைவி பரிசுத்தமாக இருக்கிறாளா? அவளை பரிசுத்தத்துக்குள்ள நம்ம எப்படி நடத்தி செல்லணும்? தலைவனுடைய கடமை எது? பிள்ளைகள், மனைவி எல்லாரையும் பரிசுத்தமாய் நடத்த. அப்போ தினமும் திருவசனத்தை படிக்கணும், அதை தியானிக்கணும். அதன் நீ பண்ணுறது தப்புமா, இப்படி செய்யாத. அப்பா அம்மா நீங்கள் பண்ணுறது தப்பு, இப்படி பேசக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. அந்த குடும்பத்தை நல்லா வழி நடத்தணும், பரிசுத்தமாய் நடத்தணும். அப்படின்னா ஆண்கள் என்ன செய்யணும்? நல்ல வசனத்தில் தேரணும். அந்த வசனத்தை கொண்டு தன்னை பரிசுத்தப்படுத்தணும், மனைவியை பரிசுத்தப்படுத்தணும். 2 பேரும் ஒன்றா சேர்ந்து ஜெபிக்கணும், ஒன்றா சேர்ந்து வேத வசனத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். ஆதியாகமம் 24:63 ஈசாக்கை பற்றி வாசிக்கும்போது எலியேசர் போய் ரெபேக்காளை கூட்டி கொண்டு வருகிறான். அப்பொழுது ஈசாக்கு என்ன பண்ணிட்டு இருந்தான் தெரியுமா? வெளியிலே தியானம் பண்ணி கொண்டிருந்தான், ஜெபித்து கொண்டிருந்தான், தேவனை துதித்து கொண்டிருந்தான், தியானம் பண்ணிக்கோ. அதனால தான் அவனுக்கு ஏற்ற அழகான ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயா தேவன் அவனுக்கு அப்படி தியானம் பண்ணி கொண்டிருக்கிற வேளையில் அப்படியே ஈசாக்கு வர்றா. ரெபேக்காள் வர்றா. எலியேசர்கிட்ட கேட்குறா, அங்கே வழியில் நமக்கு முன்னால் நடந்து வர்ற அந்த மனிதன் யார் அப்படின்னு. அவர் தாமா என்னுடைய எஜமானனுடைய மகன். அப்படியா? டபக்குன்னு குதிரையிலேருந்து ஒட்டகத்திலிருந்து கீழே இறங்கி தலையை நல்லா முக்காடு போட்டு பாருங்க, குணசாலியான ஸ்திரீ அப்படியே ஈசாக்குக்கு முன்பாக பணிந்து வணங்குகிறாள். பூர்வத்திலே தேவனிடத்தில் நம்பிக்கையாய் இருந்த ஸ்திரீ. ஹல்லேலூயா. அப்போ நீங்க தேவனை கனம் பண்ணுகிறவர்களாக, ஜெபிக்கிறவர்களாக, வேதத்தை வாசிக்கிறவர்களாக. அடுத்த வசனங்கள்ல சொல்லுது, கிறிஸ்துவை போல கணவன் என்ன செய்யணும்? மனைவி கிறிஸ்து சபையிலே அன்பு கூறுகிறது போல மனைவியினிடத்தில். மனைவி கணவனுக்கு கீழ்ப்படியணும். கணவன் கிறிஸ்து சபையை நேசிக்கிறது போல. எப்படி நேசித்தார்? உயிரை கொடுத்து சபையை நேசித்தார். அடிக்கக்கூடாது. அடிக்கிறதுக்காக ஒரு பிள்ளைய உங்களுக்கு கட்டி கொடுக்கறது இல்லைங்க. கண்ணோ பொண்ணோன்னு பிள்ளைய வளர்த்து கடைசியில் அடிச்சிங்க அப்படின்னா கர்த்தர் பார்வையில் அது பொல்லாததா இருக்கும். கிறிஸ்து சபையை நேசித்தது போல கணவன் மனைவியை நேசிக்க வேண்டும். சொந்த சரீரமாக பாவித்து நேசிக்க வேண்டும். அடுத்து சபையை எப்படி கிறிஸ்து போஷிக்கிறாரோ, ஆவிக்குரிய மன்னாவை கொடுத்து போஷிக்கிறார். இந்த பூமியிலும் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து நம்மை போஷிக்கிறார் இல்லையா? கறி வேணும்னா ஞாயிற்றுக்கிழமை உடனே நாட்டுக்கோழி வேணுமா, மட்டன் வேணுமா, மீன் வேணுமா கொடுக்குறாரு தானே எல்லாம். அப்போ கணவன் சம்பாதித்து மனைவி பிள்ளைகளை போஷிக்க வேண்டும். அடுத்து கிறிஸ்து எப்படி நம்மை பாதுகாக்கிறாரோ, சபையை பாதுகாக்கிறாரோ, அதுபோல கணவன் மனைவியை பாதுகாக்க வேண்டும். ஊரில் இருக்க கண்டவங்களும் மனைவியை திட்டவும் அடிக்கவும் விட்டுக்கிட்டு பேசவும் விட்டுட்டு வேடிக்கை பார்க்குற கணவன் மனைவியை நேசிக்கிற கணவன் அல்ல. ஹல்லேலூயா. அது சொந்த அப்பா அம்மா நான் கூட சொல்லணும், அப்பா அப்படி பேசக்கூடாது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேச, அவள்கிட்ட என்ன சொல்லணுமோ நான் சொல்லிக்கிறேன். அடிப்பதற்கு தயவு செய்து உங்களுக்கு அதிகாரம் இல்லை, தேவன் அதற்கு அனுமதி கொடுக்கறதில்லை. ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இந்த 1 பேதுரு 3:7 சொல்லுகிறது, 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அந்தபடி ஸ்திரீயானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால், அவள் ஏற்கனவே பலவீனம் உள்ளவள், அவளும் உங்களோடு கூட நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்து கொள்ள வேண்டியவளாய் இருக்கிறபடியினால
உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடி அவளோடு விவேகத்தோடு வாழ்ந்து அவளுக்கு செய்ய வேண்டிய கணத்தை செய்யுங்கள். பெண்களுக்கு என்ன கொண்டு செய்யணும்? கணத்தை. என்னத்தை கொடுக்கணும்? கணம் பண்ணணும், மரியாதை செலுத்தணும். நான் ஆம்பளைங்க, அவளுக்கு எதுக்கு? அவளும் நம்மை போல தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற இணையான துணை. இந்த கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை. அந்த ஆர்டரை வச்சிருக்கிறாரு மனைவிக்கு தலையா. ஆனா அவளுக்கு அவளை மட்டப்படுத்தி, எனக்கு தெரியுங்க சில பேர் மனைவிய பேரை சொல்லி கூப்பிடுற, ஏய் சனியனே இங்க வா, மூதேவியே இங்க வா, வெறுவாக்கிழங்கட்ட. அந்த வார்த்தைக்கு எனக்கு இன்னுமே யோசித்து பார்த்தேன். அப்படின்னா என்னன்னு? ஏய் வெறுவாக்கிழங்கட்டவளை இங்க வா அப்படின்னா என்னங்க சிஸ்டர்? திருநெல்வேலி பக்கம் எதுவும் தெரியுமா? அப்படி வெறுவாக்கிழங்கட்டவ, விளங்காதவ, என்ன தேவை? இது இன்னும் என்னென்னமோலாம் கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்கு. இப்படி கூப்பிடுவாங்க. தயவு செய்து கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்படுக வேண்டாம். சகோதரனை முட்டாள்னு சொல்றவனையே கழுத்துல எந்திரக்களை கட்டி சமுத்திரத்துக்குள்ள தள்ளணும்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. மனைவியை அப்படி நீங்க பேசுனீங்கன்னா தண்டனைக்கு தப்புவோமா? எரி நரகம் வைக்கப்பட்டிருக்கிறது. தயவு செய்து முட்டாளே அப்படியெல்லாம் பேசாதீங்க. அது சில மனைவிமார்களும் அப்படியெல்லாம் சில நேரத்தில் விடுவாங்க. அவங்களாம் தேவபக்தி இல்லாத ஸ்திரீகள். அதனால தேவபக்தியுள்ள பிள்ளைகள் என்று சொல்லிக்கொள்ள தகுந்த விதத்தில். அடுத்து நம்ம எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம். 11 போகுது. அதாவது தேவனுக்கு ஊழியம் பண்ணுறோம். நாங்களும் தேவனுடைய வேலைக்காரர்கள். நீங்கள் எல்லாரும் பிரதர் சர்விங் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல வேலை செய்கிறீங்க. இந்த வேலைக்காரர்கள் எப்படி இருக்க வேண்டும்? தீத்து 2:10 வாசிங்க. தீத்து 2:10. வேலைக்காரர்கள் தேவனுடைய உபதேசத்தினால் தங்களை அலங்கரிக்க வேண்டும். அதுதான் சாராம்சம். அப்படி அலங்கரித்து உபதேசத்தினால் வேத வசனத்தின்படி நடந்து தங்களை அலங்கரிக்க வேண்டும். அவர்கள் அடுத்த வசனம் சொல்லுது, எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்து எல்லா விதத்திலும் அவர்களுக்கு பிரியமாய் நடந்து தங்கள் வேலைகளை நல் உண்மையோடு செய்யணும். திருடாமல் இருந்து நல் உண்மை. இது வேலை செய்கிற இடத்துல இருந்து அதை இதை வீட்டுக்கு சுருட்டிக்கிட்டு போகலாம். திருடக்கூடாது. எல்லா விதத்திலும் you have to be faithful to your masters. பார்வைக்கு ஊழியம் பண்ணாதபடி. கொலோசியர் 3:22 சொல்லுது, ஐயோ பார்க்குறாரு அப்படின்னு வேகமாக வேலை செய்யுது. மற்ற நேரத்தில் இப்படியே உட்காந்து டீ குடிக்க போனால் 1 மணி நேரம். நம்ம வீட்டுக்கு வேலை செய்ய வர்ற பிள்ளைகளே டீ குடிக்க போனால் நேரம், அப்புறம் சும்மா அசால்ட்டாக மெதுவாக பண்ணுறது. கூலியில் மட்டும் ஒன்றும் குறைக்க கூடாது. உண்மையுள்ள மனிதன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். 11 போகுது. அதனால உண்மையான டைம் இது 5 நிமிஷம் ஃபாஸ்ட்னு நினைக்கிறேன். 5 நிமிஷம் எடுத்துக்குவா. இந்த உண்மையுள்ள மனிதனுங்கிறப்ப எனக்கு 5 more minutes. எலியேசரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆதியாகமம் எடுக்கும்போது அந்த எலியேசரை, ஆபிரகாமுடைய வேலைக்காரன், இஸ்மவேலும் இவனும் ஈசாக்கும் பிறப்பதற்கு முன்பாக அவன்தான் வீட்டுக்கு சுதந்திரவாளி. ஆபிரகாம் ஆண்டவர்கிட்டே சொல்றான், ஆண்டவரே எனக்கு பிள்ளை இல்லையே, இந்த தமஸ்கு ஊரானாகிய எலியேசர் தான் எனக்கு வாரிசாக இருக்கிறான். அவன் இல்லை, உனக்கு கொடுப்பேன் பிள்ளைய, சாராள் மூலம் கொடுப்பேன் அப்படிங்கிறான். முதல்ல அப்போ ஈசாக்கு பிறக்கிறது வரைக்கும் எலியேசர் தான் வாரிசு ஆபிரகாமுக்கு. ஆனால் ஈசாக்கு பிறந்த உடனே அவனுக்கு பொறாமையே இல்லைங்க. மும்பிட்டுக்கும் சொத்து நான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தவன், ஈசாக்கு பிறந்த உடனே அவனுக்கு வேதனையே இல்லை. ஏன் வேதனை இல்லை? எஜமானுக்கு உண்மையா பொண்ணு பார்க்க போகிறான். நிறைய பொண்ணும் வெள்ளியுமான உச்சிதமான பொருட்களை எடுத்துக்கிட்டு போகிறான். இனிமே நமக்கு அதில் சொத்துல எல்லாம் பங்கு கிடைக்காது, கொண்டுக்கிட்டு ஓடலான்னு நினைக்கல. அப்போய் அப்புறம் ஜெபம் பண்ணி போகிறான். அதுபடி ஆண்டவர் ரெபேக்காளை காட்டினான். வீட்டில் போய் பரிசுகளை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷம் இவனுக்கு, எஜமான் கேட்ட மாதிரி ஒரு புள்ள கிடைச்சிட்டா அப்படின்னு. உடனே இவங்க, அப்பா
சொல்லிடுறான் விஷயத்த. ஒரு 10 நாள் பிள்ளை எங்களோட இருந்து நல்லா பிரியாணி சமைச்சு போட்டு பிள்ளைய நல்லா கொஞ்சம் புஷ்டியாக்கி அனுப்புகிறோம்ப்பா, அப்புறம் கூட்டிகிட்டு போ. கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணி இருக்க நீங்கள் தடை செய்யாதீங்க. இவன் போய் ஆனால் இவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்து போயிருக்கான், எப்படி கவனிப்பு இருக்கும் இவனுக்கும் வேலைக்காரங்களுக்கு இருந்து சொகுசா அதை என்ஜாய் பண்ணிட்டு போகலான்னு நினைக்கல. இந்த நல்ல செய்தியை என் எஜமான்கிட்ட போய் சொல்லணும், பெண்ணை கொண்டு போய் அவர் முன்னால் நிறுத்தணும். அவர் எத்தனை தவிப்புல இருப்பார், கிடைச்சதோ கிடைக்கலையோன்னு. அந்த காலத்தில் ஃபோன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஸோ உண்மையுள்ள மனிதன், அவனை நிச்சயமாக ஆபிரகாம் கணப்படுத்தி இருப்பான். ஹல்லேலூயா. அப்போது தன் வேலையில் உண்மை. இப்படி எல்லாருமே உண்மையாக இருக்கணும். ஊழியம் செய்கிற நாங்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும். நீங்கள் உங்கள் எந்த இடமாக இருந்தாலும் அவன் பார்க்குறான் இவன் பார்க்குறான்னு இல்லைங்க. உங்கள் மனசாட்சியின்படி வேத வசனத்தின்படி உண்மையாய் வேலை செய்யணும் நீங்கள். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் இல்லை, பயந்தில்லை, மனுஷனுக்கு பயந்தில்லை. மனுஷரை பிரியப்படுத்துகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு. Don't try to please men. Don't be men pleasers. Try to please God. Do whatever you do according to the word of God. Your works should be acceptable to the Lord. அப்பதான் தேவனுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட மணவாட்டியா ஆண்டவர் வரும்போது. வெளிப்படுத்தின விசேஷம் 19:7-8 சொல்லுது, நாம் சந்தோஷப்பட்டு களிகூற கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாண நாள் வந்தது. அவருடைய மனைவி அவருக்காக தன்னை ஆயத்தம் பண்ணினாள். சுத்தமான பிரகாசமும் சுத்தமும் உள்ள ஒரு மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு தரிக்கும்படி கொடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்படி அது ரட்சிக்கப்பட்ட உடனேயும் ஒரு ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஏசாயா 61:10 சொல்றாரு. அவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். அப்போ அவர்கிட்ட போகும்போதும் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் மெல்லிய வஸ்திரம் தரித்து அவரோடு கூட மணவாளனாகிய கிறிஸ்துவுடனே நடப்போம். போகும்போது ஆண்டவர் சொல்லுவார், என் பிரியமே, என் ரூபவதியே, ஹல்லேலூயா, என் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசி. எத்தனை பேருக்கு அப்படி ஆண்டவர் நம்மை பார்த்து என் பிரியமே, என் ரூபவதியே அப்படின்னு சொல்ல ஆசை? அட சொல்லுங்க, கையை தூக்கி. ஷெரில் சொல்லு, ஷெரில் என் பிரியமே, என் ரூபவதியேன்னு சொல்லணும்ல ஆண்டவர். ஹல்லேலூயா. ஸோ இந்த வார்த்தைகளின்படி நடப்போம். நல்ல நம்ம அந்த பூமியில் கொஞ்ச நாளை கொடுத்துருக்காரு. எஸ்தர் ராஜாத்திக்கு ராஜா முன்னால் போக 1 வருஷம். She had to be prepared for 1 year to be presented before the king. நமக்கு இந்த பூமியில் வித்தியாசமான காலத்தை கொடுத்திருக்கிறார். நம்மை ஆயத்தப்படுத்தி மணவாளனாகிய கிறிஸ்துவோடு கூட போய் சேர்ந்து நித்தியத்துக்கும் அவரோடு கூட வாழ. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி. 11 மணிக்கு நான் முடிச்சிட்டேன். தேவனுடைய கரத்தில் கொடுக்குறேன். தயவுசெய்து யாரும் எல்லாத்துக்கும் பிள்ளைகள்லேருந்து இப்போமே ஆயத்தப்படுத்துங்க. இந்த ஸ்லீவ்லெஸ் எல்லாம் போட இன்னைக்கு இப்போ வசனம் சொல்ல ஹட்டு வந்த உடனே பார்த்தேன். இப்போ இப்படி போடுற பிள்ளைங்க பின்னாலையும் ஸ்லீவ்லெஸ் போடணும். அதனால் இனிமேலாம் ஹட்டு கை வைக்காமல் போடக்கூடாது. சர்ச்சுக்கு மட்டுமில்ல, வெளியிலையும். சரியா? எல்லாருமே பிள்ளைகளுக்கும் அப்படியே சிறு வயதிலிருந்து பழக்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அந்த மணவாளனோடு நித்திய ராஜ்யத்துக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவாராக. ஆமென்.